அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சீதேவிகளே, இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது அரஃபாவுடைய நாளில் துல்ஹிஜாவுடைய பிறை 9 நோன்பு நோற்று ஒரு துவா இருக்குது. இந்த துவாவை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தால் எங்களுடைய தேவையெல்லாம் கபூலாகிடும். நாட்டம் ஒன்றுண்டும் நீண்ட நாள் கேட்டு வந்த துவா, நீண்ட நாள் கேட்டு வந்த தேவைகள் ஒன்றும் இப்படியாப்பட்ட தேவை கூட நிறைவேறிவிடும். அப்படியான சிறப்பான ஒரு துவாவைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன். யாரும் வீடியோ தட்டி விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. துல்ஹிஜாவுடைய பிறை 9 இன்னும் வரல. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு அந்த நாளையில் இந்த துஆவை ஓதி உங்களோட தேவையை கட்டாயமாக கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க. சரி, என்ன விஷயம் என்று பார்ப்போம். உலகத்தில அரஃபா அன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி வேற எந்த ஒரு நாளிலையும், உலகத்திலே துனியாவிலே வருஷத்திலே எந்த ஒரு நாளிலையும் மன்னிப்பது இல்லை. அத்தனை பேரையும் மன்னிக்கிறான். அத்தனை பேருக்கும் மன்னிப்பு. எனக்கும் உண்டா என்கிற கேள்விக்கே தவறு என்கிறார்கள். மிகப்பெரிய மார்க்க அறிஞர், மிகப்பெரிய மார்க்க மேதை அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவங்க கிட்ட கேட்கப்படுது, அரஃபாவுடைய நாளில் நசீபு கெட்டவன் யாராவது இருக்கிறானா என்று கேட்கப்படுது. நசீபு கெட்டவன், துர்பாக்கியசாலி யாராவது இருக்கிறானா? அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறவனை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை என்றார்கள். காரணம், அத்தனை பேருக்கும் மன்னிப்பும் அங்கீகாரமும் உத்தரவாதமும் தரப்பட்ட நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் அமைந்திருக்குது. அரஃபாவில் நோன்பு வைப்பது எப்படி என்றா, முந்தைய ஆண்டு பாவத்தையும் பிந்தைய ஆண்டு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த நாள் இருக்குதே, இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குதே, இந்த நாளில் தாயுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய சிசுவு கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து சூழப்பட்ட நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் அமைந்திருக்குது. இந்த நாளில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9. இந்த நாளில் நோன்பு வைப்பது மட்டுமல்லாமல் துல்ஹிஜாவுடைய ஆரம்ப 9 நாட்கள், பிறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த நாளிலேயும் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பான நாளாக இருக்குது. உங்களோட என்ன தேவையோ அமட்களையும் அதிகமாக செய்து கொள்ளுங்கள். நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளை அள்ளி தரக்கூடிய நாளாக அமைந்திருக்குது. அந்த நாளில் நோன்பு நோட்பது கஷ்டமாக இருந்தால் கட்டாயமாக சுன்னத்தான். பிறை 9 அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாவன் முந்தைய ஆண்டு பிந்தைய ஆண்டு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ கபூலாகுது. எப்படி என்றால், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சலைப்படையாமல் கேட்டு வந்த பிரார்த்தனையை இந்த நாளில் நாம் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக சீராக்கி கொடுத்துடுவான். அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்துடுவான். அடுத்தது இன்றைக்கு நிறைய பேர் குழப்பிக் கொள்றாங்க, இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது. இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது எப்படி? ஹாஜிகள் அரஃபா என்ற இடத்தில் ஒன்று கூடுவாங்களே, இந்த நாளிலேயா அல்லது துல்ஹிஜாவுடைய பிறை 9 துல்ஹிஜாவுடைய பிறை 9 தான் அரஃபாவுடைய நோன்பை நாம்